இப்போ என்னைய கேட்டிங்கன்னா, நான் ஒரு சிஎன்ஜி கார் யூசர். நான் உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். இப்ப கமர்ஷியல் வெஹிக்கிள் யூசர்ஸ் அப்படி இருக்காங்களான்னு கேட்டா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா கேள்விக்குறியா தான் தான் இருக்கும். இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம் 2 கிலோமீட்டர்ல என்னப்பா ஆயிட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. 2 கிலோமீட்டர் தானே பஸ்ஸுக்கு கூட அப்படின்னு. பட் டோட்டலா கால்குலேட் பண்ணும்போது ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது மிச்சமாகும். கியூவில் எப்போவுமே ஒரு ஒரு 10 கார் நிற்கிது, நடுவில் ஒரு லாரி நிற்கிதுனாலே காருக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பயம், அவங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சிஎன்ஜி இருக்குமா? ஸோ லோடோட போய் சிஎன்ஜி தீர்ந்துருச்சு அப்படின்னா கயிறு கட்டி இழுக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு சிஎன்ஜி கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ரெண்டாவது பிரச்சனை ஃபியூல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல இல்லைன்னா எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. அன்னைக்கு நம்ம லோடு ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், பட் சிஎன்ஜினால் போக முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதும் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொன்னதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். எதையுமே நான் வந்து மிகைப்படுத்தலை. ஸோ ஹாய் வீலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படி சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அனதர் ஒரு ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பாச்சா டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? நம்ம லாஸ்ட் டைம் ஒரு ஷூட்டுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ வரும்போது 2 பேருமே ஒரு விஷயத்தை பார்த்தோம் அண்ட் ஃபேஸ் பண்ணணும்னு கூட சொல்லலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள் சிஎன்ஜி ஸ்டேஷனில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்றது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரியலி நிறைய பேர் இப்போ சமீபமாக வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் சிஎன்ஜியில் வந்து வாங்குறாங்க. ஸோ எதனாலன்னா ஒரு ப்ராஃபிட், ஒரு லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேசலாம்னா, இதோட நன்மைகள் என்ன, இதோட தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்டென்ட் வந்து ரியலி உண்மையிலேயே எங்களுக்கு ஐடியாலாம் கிடையாது. நாங்கள் எதனால் இதை பண்ணலான்னு நினச்சோம்னா, நான் கோயம்புத்தூர் வந்து போனப்போ ஒரு இன்சிடெண்ட் வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் நடந்துச்சு. ஒரு கஸ்டமரை சந்தித்து வந்து நம்ம வந்து பேசணும். ஸோ அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சிஎன்ஜி யூஸராக எந்தெந்த விஷயங்களில் வந்து பாதிப்படைகிறாங்க, உண்மையிலே சிஎன்ஜி யூசர்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியவும் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம். இப்போ என்னைய கேட்டிங்கன்னா, நான் ஒரு சிஎன்ஜி கார் யூசர். நான் உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் யூசர்ஸ் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால், அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனிவே ஃபஸ்ட்டு எதனால ஒரு சிஎன்ஜி கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்குறாங்கன்னு நீ நினைக்கிற? 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து ஃபியூல் காஸ்ட்டு. அது வந்து உனக்கு வந்து டீசலை கம்பேர் பண்ண காட்டிலையும் சிஎன்ஜியில் வந்து உனக்கு வந்து கம்மியான விலையில் வருது. 2வது விஷயம் பார்த்தேன் அப்படின்னா மைலேஜ். கண்டிப்பாக நீ ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பெரிய லாரி ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் சரி, உனக்கு வந்து அப்படியே டபுள் த ரேஞ்சில் உனக்கு வந்து மைலேஜில் பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. அப்படின்ற போது அதுக்காக தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு 50 to 60,000 நம்ம எக்ஸஸாக, நான் ஸ்மால் கமர்ஷியல் சொல்கிறேன், பெரிய ட்ரக்குக்கு வேறு மாதிரியான காஸ்ட் வரும். ஒரு 50லேருந்து அது மாதிரி ஒரு 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 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற போது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா மைலேஜ் உனக்கு டபுள் த ரேஞ்ச் கிடைக்குதுன்ற போது. ஸ்மால் கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு டீசல் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பாக ஒரு 22-23 கிலோமீட்டராவது சிஎன்ஜிக்கு கொடுக்கும். ஸோ மைலேஜ் இங்கே பெரிய வித்தியாசம் ஏற்படுது. ஆமாம். அதே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா சரி, ஒரு பஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நான் கவர்மெண்ட் பஸ் யூசர்கிட்டையும் நாங்கள் பேசியிருந்தேன். என்ன தம்பி, ஒரு டீசலுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போகும், சிஎன்ஜிக்கு ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ளே போகுது. அதிகபட்சம் 5 வச்சுங்க, 5 கிலோமீட்டராவது போகுது. ஸோ அப்போ 2 கிலோமீட்டர் வந்து கூட. நீங்கள் நினைக்கலாம் 2 கிலோமீட்டரில் என்னப்பா ஆகிட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. 2 கிலோமீட்டர் தானே பஸ்ஸுக்கு கூட அப்படின்னு. பட் டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது மிச்சமாகும். ஆமாம். இப்போ இது ஒரு 2 அட்வான்டேஜஸ்ஸு. ஃபியூல் காஸ்ட் வந்து ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டால் 85 ரூபா, டீசல் 93 ரூபா இருக்குது. சில இடங்களில் சிஎன்ஜியை 90 ரூபா விற்கிற இடங்கள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது 3 ரூபா தான் விலை வித்தியாசம் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்படி இருக்கிற ஏரியாக்களும் இருக்குது. 87 ரூபா, 90 ரூபா, இந்த ரேஞ்சில் சிஎன்ஜியோட காஸ்ட் வந்து வச்சுருக்காங்க சில இடங்களை பொறுத்த வரைக்கும். இது 2 மேஜராக நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மைலேஜ் தான், 2வது தான் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட். ஏன்னா சில இடங்களில் விலை ரொம்ப 90 ரூபா இருக்கிற இடத்துல 3 ரூபா தானே வித்தியாசம் வரும்னு யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு மைலேஜ்க்காக தான் எல்லாரும் சிஎன்ஜி வந்து போகிறாங்க. அடுத்ததான் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டீசலை காட்டிலும் சிஎன்ஜி வந்து ரிஃபைண்டாக இருக்கும்.
பொல்யூஷன் கண்ட்ரோலும் பொல்யூஷனுமே வந்து டீசலை விட கம்மி. மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர்கிட்ட நான் கேட்ட வரைக்கும் டீசல் இன்ஜினை விட சிஎன்ஜி வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான் சார், ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை. இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் யூசர்ஸ் சொல்கிறது. நீங்கள் ஒரு பெட்ரோல் கார் வச்சுருந்து நீங்கள் வந்து ஒரு சிஎன்ஜி அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சில மெயின்டெனன்ஸ் வந்து கூடுதலாக வரும். உதாரணத்துக்கு ஸ்பார்க் ப்ளக் வந்து நார்மல் பெட்ரோலில் 20,000 கிலோமீட்டர்னால் சிஎன்ஜியில் நீங்கள் 10,000 கிலோமீட்டர்லேயே மாற்றுற சூழல் வந்து இருக்கும். பட்டு இதே நீங்கள் சிஎன்ஜி கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசல் இன்ஜின் மெயின்டைன் பண்ணுறதை விட ஒரு சிஎன்ஜி இன்ஜினை மெயின்டெனன்ஸ் கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த 4 ரீசன் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு மைலேஜு, ஃபியூல் காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்குது. மூணாவது எடுத்துக்கிட்டோம்னா ரிஃபைண்டான இன்ஜினு, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கம்மி அப்படிங்கிறது. இப்போ நம்ம சமீபமாக நிறையா பார்க்குறோம், கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் சிஎன்ஜியில் இயங்குறது. ஆமாம், உங்களுக்கு கேட்க மேபி ஏன்னப்பா கவர்மெண்ட் பஸ்லாம் சிஎன்ஜியான்னு கேட்க சில பேருக்கு ஆச்சரியப்படலாம். பட் சமீபமாக நாங்கள் சிஎன்ஜி ஃபில் பண்ண போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் பஸ் தான் நிறையா நிற்கிறத பார்க்க முடியுது. ப்ரைவேட் பஸ்ஸஸ் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸஸ் டீசல் இன்ஜினை வந்து மாடிஃபைட் பண்ணி சிஎன்ஜியாக இப்போ கவர்மெண்ட்டே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியறது இல்லை. அது அப்படியே இருக்குது, சவுண்ட்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை, பிக்கப்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்றனால யாருக்குமே முதல்ல கவர்மெண்ட் பஸ் சிஎன்ஜியில் இருக்கான்றது பல பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அதே ப்ரொசீஜர், ஏன்னா டேங்க்கும் தெரியாது உனக்கு கரெக்டாக ஃபுல்லாக அந்த பாடிக்குள்ளேயே கவர் பண்ணியிருக்கிறது. அது என்னக்கிட்ட அது எவ்வளோ பெரிய டேங்க் அதுக்குள்ளே இருக்கிறது. ஆல்மோஸ்ட்டு 110 கிலோவில் இருந்து குறைஞ்சது 85 கிலோலேருந்து 110 கிலோ வரைக்குமான டேங்க்ஸ் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. 4 டேங்க் வச்சுருப்பாங்க. சென்ட்ரலில் 2 பெரிய டேங்க்ஸ் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 டேங்க்ஸ் வந்து வச்சு தான் சிஎன்ஜி பஸ்ஸஸ் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணோம்ல காருக்கு, அவருமே வந்து பஸ்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஆமாம், நம்ம லாஸ்ட் டைம் போகும்போது பேசியிருந்தோம், பார்க்க முடியல அவங்கள பார்க்க முடியல. பஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், வீடியோ பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம அவங்கள அந்த சமயத்தில் வந்து நமக்கு டைம் இல்லாதனால போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ பஸ்ஸுக்குமே இப்போ கன்வெர்ட் பண்ணி ஓட்டுறாங்க. மேபி அந்த நம்பர் யாருக்கா தேவைன்னா நான் கொடுக்குறேன், அவரோட நம்பர். உண்மையிலே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவங்க நம்ம காருக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த விதம். இப்போ பஸ்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிஎன்ஜியில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பஸ் வச்சுருக்கீங்க, அதை சிஎன்ஜியில் மாற்றணும்னா இவங்க ஆத்தரைஸ்டு டீலர், இவங்க மூலியமாக போய் சிஎன்ஜியில் நீங்கள் பஸ்ஸை வந்து மாற்றிக்கலாம். எனிவே அதுக்கு முன்னாடி அதில் உள்ள இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல வந்து நெகட்டிவான விஷயங்களும் வரும். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதையும் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அப்புறம் கன்வெர்ட் பண்ணலாமா என்னன்றதை யோசனை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கிற பிரச்சனையிலேருந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேச வந்ததே பிரச்சனையை தான். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அன்னைக்கு முதல்ல நடந்த பிரச்சனை என்ன அவருக்கு, அந்த அன்னைக்கு இதையுமே நம்ம ரெண்டா சொல்லலாம். ஒன்று நாம, இன்னொன்று அந்த கியூவில் எப்போவுமே ஒரு 10 கார் நிற்கிது, நடுவில் ஒரு லாரி நிற்கிதுனாலே காருக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பயம், அவங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சிஎன்ஜி இருக்குமா இருக்காதா அப்படின்றது. அதே மாதிரி ட்ரக் வச்சுருக்கவங்க என்னென்னா, நமக்காவது பைஃபியல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அன்னைக்கெலாம் நம்மக்கிட்ட சிஎன்ஜி இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது 2-3 இடத்துல இல்லை. சிட்டிக்குள்ளே இருந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்றதுக்காக நம்ம அவுட்ரு வந்துட்டோம், அதனால இல்லை. நாம் அப்புறம் ஒரு 1500 பெட்ரோல் போட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. பட் ஆனால் அந்த அங்கேருந்து நம்ம வந்த டிஸ்டன்ஸுக்கு அந்த லாரி டிரைவர் ட்ராவல் பண்ணி வரணும்னா நடுவில் நின்றுச்சு தான். ஸோ இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் மாதிரி பைஃபியூயலில் சிஎன்ஜி ட்ரக்ஸ் கிடையாது. ஒரு சில ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள், உதாரணத்துக்கு இப்போ தான் அசோக் லைலாண்டில் வந்து தோஸ்தில் பைஃபியூல் கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரா V20 பைஃபியூல் ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி ஏஸில் பைஃபியூல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பைஃபியூல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் பெட்ரோல் போட்டுக்க முடியும், அதே சமயத்தில் சிஎன்ஜியும் போட்டுக்க முடியும். சிஎன்ஜி காலி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் பெட்ரோல் போட்டு அந்த வண்டியை அட்லீஸ்ட் சிஎன்ஜி பங்க் வரைக்குமாவது எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் இந்த பெரிய ட்ரக்ஸ் எதுலேயுமே வந்து டீசல் இன்ஜினை, நீங்கள் சிஎன்ஜி இன்ஜினை எடுத்துக்க, நான் உங்களை குழப்ப விரும்பலை. சிஎன்ஜியில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் டீசல்லாம் போட முடியாது, ஒன்லி சிஎன்ஜி மட்டும்தான் போட முடியும். ஸோ இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஒன்லி சிஎன்ஜி தான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ டீசல் தீர்ந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேனில் வாங்கிட்டு வந்து ஊற்றுவோம். பட் சிஎன்ஜி அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு லோடோட போய் சிஎன்ஜி தீர்ந்துருச்சு அப்படின்னா கயிறு கட்டி இழுக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும் அப்படிங்கிறது.
ஏன்னா நம்ம பேசினவரும் அதான் சொன்னார், நான் 4-5 தடவை கட்டி இழுக்கிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன் தம்பி. ஆக்சுவலாக அவர்கிட்ட சிஎன்ஜி இருந்துச்சு. நாங்கள் ஃபில் பண்ண ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு 2 கிலோ என்னமோ தான் ப்ரெஷரில் பிடிச்சிச்சு. இருந்தாலும் ஒரு மணி நேரம் அந்த க்யூவில் நின்று பிடிச்சிட்டு போனாங்க. நாங்கள் அப்போ தான் கேட்டோம், கம்மியாக தான் இருக்குது, இதில் இந்த அவ்வளோ ப்ரெஷரில் உங்களுக்கு ஏற போகிறதும் இல்லைன்னு கேட்கும்போது, என்கிட்ட 10-15 கிலோவுக்கு மேலே சிஎன்ஜி இருக்குது சார், ஆனால் நான் வந்து இந்த இடத்த விட்டுட்டேன்னா ஒரு வேளை தீர்ந்துருச்சுன்னா நான் கட்டி தான் இழுத்துட்டு வரணுன்றதுக்காக தான் நான் 1 மணி நேரம் நின்று பிடிச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சிஎன்ஜி யூசர்ஸ் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு தஞ்சாவூரே எடுத்துக்கோங்க, இங்கே 2 சிஎன்ஜி ஸ்டேஷன் தான் இருக்குது. இதை விட்டிங்கன்னா அடுத்து கும்பகோணம் 36 கிலோமீட்டர் தாண்டி தான் சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குது. இங்கிட்டு போனீங்கன்னா மன்னார்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சைடு நீங்கள் திருச்சி போயிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர் தாண்டி தான் இங்கே சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்கு. இந்த இடைவேளையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை தஞ்சாவூரில் சிஎன்ஜி இல்லை, நீங்கள் கும்பகோணத்தில் போடாமல் விட்டுட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் 40 கிலோமீட்டர் வந்து போகணும். ஸோ அப்போ அதுக்கு இடையில வண்டி நின்றுச்சு அப்படின்னா உங்கள் வண்டியை கயிறு கட்டி இழுக்கக்கூடிய சூழல் தான் சிஎன்ஜி வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆமாம், ரொம்ப பிளான் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து சிஎன்ஜி கமர்ஷியல் வெஹிக்கிளை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாமே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொன்னதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எதையுமே நான் வந்து மிகைப்படுத்தலை, ஓகேங்களா? அதை வந்து புரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நான் சிஎன்ஜி யூசர் தான், காரில் நான் சிஎன்ஜி வச்சுருக்க நபர் தான், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சிஎன்ஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் தான். நானே சொல்கிறேன், கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கும்போது சிஎன்ஜியில் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்க பிரச்சனை ஒன்லி சிஎன்ஜி வெஹிக்கிள்ன்றது தான். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபியூல் ஸ்டேஷனை விட்டுட்டிங்கன்னா அடுத்து தீந்துருச்சுன்னா வண்டியை கட்டி இழுத்துட்டு போய் தான் அடுத்த ஸ்டேஷனில் போய் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மணி, ஸோ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே இந்த பேசுகிறோமா தாண்டி பேசுகிறோமான்றத தெரியலை. ஆனால் என்னன்னா, இப்போ தஞ்சாவூர்னா ஒரே பிராண்ட் ஒரே சிஎன்ஜி. ஆமாம் ஆமாம், ஸ்டாக் இல்லைன்னா ஸ்டாக் இல்லை. திருச்சினா திருச்சி ஒரே பிராண்ட் ஒரே சிஎன்ஜி. உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் மெகா கேஸ். ஆமாம், ரெண்டுமே மெகா கேஸ். இப்போ மெகா கேஸில் சிஎன்ஜி ஒரு பங்க்கில் இல்லைன்னா அந்த பங்க்லையும் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா லோடு வராது, அது மாதிரி ஆயிடுது. திருச்சி போயிட்டீங்கன்னா ஐரா, திருச்சி ஒரு பங்க்ல நீங்க சிஎன்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நடுவுல கூட அவங்க பைப்லைன் இருக்கு, ரெண்டு சிஎன்ஜி பைப்லைன் வச்சிருக்காங்க. ஸோ அது ஆன் கிரிட் சிஎன்ஜின்றாங்க, அங்கே கிடச்சிருது. அவங்க 24/7 வந்து கொடுக்குறாங்க. திருச்சியில் இன்னொரு இடத்துல மெகா வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பார்டரை ஷேர் பண்ணுற இடத்துல மெகா வந்து இருக்குது. அங்கேருந்து தான் ஃபில்லிங் ஸ்டேஷன், அங்கே ஃபில் பண்ணி தான் மித்த இடங்களுக்கு போதும். நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா போட்டுக்க முடியும், அது 24/7 வந்து போட முடியும். இந்த சைடு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரே டீலர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஒரு இடத்துல சிஎன்ஜி இல்லைன்னா எல்லா பங்க்லையும் இல்லைங்கிற ஒரு சூழல் வந்துடுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு சிஎன்ஜி கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது 2வது பிரச்சனை ஃபியூல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல இல்லைன்னா எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. அன்னைக்கு நம்ம லோடு ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், பட் சிஎன்ஜினால் போக முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதும் வரும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஃபில்லிங் ஸ்டேஷன் போனீங்கன்னா சின்ன கமர்ஷியல் வெஹிக்கிள், தோஸ்து அது மாதிரி இன்ட்ரா மாதிரியான வெஹிக்கிளுக்கு வந்து கார் மாதிரியான டேங்க் தான், 65 கிலோ தான். நீங்கள் பிடிக்கணும்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் ஃபில் ஆகிடும். ஆனால் கமர்ஷியல் ஹெவி ட்ரக்ஸ் போகிறீங்க அப்படின்னும் போது அந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 85லேருந்து 110 கிலோ வரைக்கும் ஃபியூல் டேங்க் வந்து வச்சுருக்காங்க, சிஎன்ஜி டேங்க். அது ஃபில் ஆகிறதுக்கு குறைஞ்சது 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் ஆகும். ஸோ ஏன்னா நானே நிறைய தடவை பஸ்ஸுக்கு பின்னாடியும் ட்ரக்ஸுக்கு பின்னாடியும் போய் சிஎன்ஜி இல்லாமல் நின்றுருக்கேன். குறைஞ்சது போட்டாங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷமாவது ஃபுல்லாகிறதுக்கு ஆகிடுது. டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஓரமாக உட்காந்துருப்பாங்க, அந்த ஏறுற வரைக்கும் ஏறட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஃபில்லிங் ஸ்டேஷன் போனால் போட்டுட்டு டீசல் மாதிரி போயிடலாம் நீங்கள் நினைக்க முடியாது. சிஎன்ஜி ஏறுறதுக்குமே டைம் வந்து ஆகும். லாஸ்ட் டைம் நாங்கள் பெட்ரோல்லே வந்துட்டோம். அதாவது எங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல ஸ்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் எடுக்கிறோம், சிட்டியில் நாங்கள் போட வேணாம், அவுட்ரு போயிடலான்னு வந்தோம். அவுட்டரில் சிஎன்ஜி இல்லை. அங்கேருந்து தாராபுரம் ஸ்டேஷன் வரும். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வெளியில் ஒரு பங்க்கில் நிப்பாட்டுறோம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் க்யூவில் நின்னதுக்கப்புறம் பக்கத்தில் போனோன்னா கேஸ் தீர்ந்து போச்சு. கரெக்டாக எனக்கு போடுறாங்க, ஆன் பண்ணாங்க, இல்லைன்ட்டாங்க. அங்கேருந்து எடுத்தோம்னா தாராபுரம் வந்து நிப்பாட்டினோம். 2 பங்க் இருக்குது, ஒரு பங்க்கில் கேஸ் இல்லை, 2வது பங்க்கில் 3 கவர்மெண்ட் பஸ் நிற்கிது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வாடிக்கையாக வரவங்க இவங்களுக்காக தான் நாங்கள் இந்த டயத்துக்கு கேஸே ஃபில் பண்ணுறோம், அதனால காருக்கு போட முடியாதுன்னு சொல்லி எங்களை திருப்பி விட்டாங்க. இது சில பங்க்கில் நடக்கும், நான் எல்லா பங்க்லையும் நடக்கும்னு அவங்க இல்லைன்னா ஒரு 2.5 hours ஆகும்.
2 வெயிட் மணி நேரம் பண்ணுங்க, ஆகும் நீங்க சார். உட்காந்துருங்க, நாங்க கூப்பிடுறோம், இந்த பஸ் எல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுறோம்னாங்க. என்னன்னா இப்ப அவங்கள நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நமக்காவது பெட்ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ம். பட் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு கேஸ் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். அதனால நம்மள வெயிட் பண்ண சொல்றது தப்பு இல்ல. எங்கள்ட்ட சொன்ன ரீசனும் வேலிடான ரீசன். சார் உங்களுக்கு முன்னாடி 3 கார் நிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு போட்டேன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிடும். ஆல்மோஸ்ட் அன்னைக்கு டைம் 12:30 மணி இருக்கும். ஆமா. இந்த கவர்மெண்ட் பஸ் டிரைவர்லாம் அவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு ஸோ இந்த கேஸை ஃபில் பண்ணிட்டு தான் சார் அவங்க டிப்போவில் போய் விடணும். ஸோ அவங்களும் போய் தூங்கணும்ல சார் அப்படின்னாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அப்புறம் காரை எடுத்துகிட்டு நேராக வந்து ஐ திங்க் திண்டுக்கல் மணப்பாறையில் வந்து கேஸை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் யோசிச்சுக்கங்க, ஃபில்லிங் ஸ்டேஷன் டிலே ஆகும், ஃபியூல் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உங்கள் வண்டி அன்னைக்கு ட்ரிப்புக்கு எடுக்கவே முடியாது. அது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் லோட். எஸ், இப்போ டைமிங் லோடை வந்து நான் சொல்லணும். நான் இந்த 2 விஷயம் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல நிறுத்தி ஃபியூல் போட்டால் லேட் ஆகுங்கிறத புரிஞ்சுங்க. நான் எல்லாமே வந்து ஹெவி ட்ரக் சொல்கிறேன், நான் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்லலை, ஹெவி ட்ரக்ஸுக்கு சொல்கிறேன். நீங்கள் பெரிய பெரிய ட்ரக்கு சிஎன்ஜியில் வாங்குறீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தது வந்து டாட்டாவோடு தான், எனக்கு சரியாக தெரில. அது வந்து ஒரு எல்சிவியோட கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள வெஹிக்கிள் தான். ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் காட்டுறேன் பாருங்க. பார்ட்னரு அந்த சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள், 6 வீல் வெஹிக்கிள் தான் நான் சொல்கிறது. கோச் பாடி வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ ஹெவி ட்ரக்ஸ் இருக்கீங்கன்னா அந்த டைமிங் லோடு எடுக்க முடியாது. நீங்கள் இந்த டயத்துக்கு எடுத்து அந்த டயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு டைமிங் லோடு இருக்கும்ல, அதை நீங்கள் எடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு இடத்துல போய் பங்க்கில் நின்னாலே 45 நிமிஷம் ஆகும். 2வது ஃபியூல் இல்லை அப்படின்னா அங்கே நின்று போடக்கூடிய ஒரு சூழல் கூட சில நேரங்களில் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரக் டிரைவர் அன்றைக்கி சொன்னார், சார் நான் அன்றைக்கி போகிறேன், போய் வண்டி காலங்காத்தால் போய் இப்படி நிப்பாட்டுறேன், கேஸ் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வண்டியை போட்டுட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு ட்ரக்கு நின்றுச்சு. அவர்கிட்ட சும்மா பேசலான்னு போய், நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறேன். சார் நான் நைட்டு 11:30 மணிக்கு வந்தேன் சார் அப்படிங்கிறாரு. எப்போ நைட்டு 11:30 மணிக்கு வந்து நிப்பாட்டினவர் காலையில் 6 மணிக்கு தான் அந்த கேஸ் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. காரணம் என்னென்னா, தீர போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. இனி நான் போகணுன்னா 40 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஸ்டேஷன் போகும். அதுக்கு என் வண்டி போகாது. நடுவில் நின்று கயிறு கட்டி இழுத்தா அது கூட. அதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே நின்றுறேன், நின்ன கேஸை போட்டு போகிறேன்னு சொல்லி அவர் நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிலைமைகளும் வரும். அதனால் அதையும் டைமிங் லோன் மெயினாக எடுக்க முடியாதுங்க. ஒரு ஹெவி ட்ரக் சிஎன்ஜியில் வாங்கினீங்கன்னா டைமிங் லோடு எடுக்க முடியாது. சொந்த தேவைக்காகவும் சிட்டி பயன்பாட்டுக்காகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ சம்திங் வச்சுருக்கீங்க, உங்கள் குடோனுக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் இந்த மாதிரி நகர்த்துறதுக்கு, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு வந்து சிட்டிக்குள்ளே வேலை பார்த்துட்டீங்க, அதுக்குள்ளே பொருள்களை நகர்த்துறதுக்கு தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் சிஎன்ஜியில் வந்து வெஹிக்கிள் போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக அன்றைக்கி அவர் சொன்னார் பிக்கப்பு. மேஜராக அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி ரெக்கமெண்டட் 2 டன் 3 டன் அவ்வளோதான் உங்களுக்கு கம்பெனி ரெக்கமெண்டட்னா, அதுக்குள்ளே நீங்கள் ஏற்றினா மட்டும்தான் சிஎன்ஜியில் ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸை எடுக்க முடியும். அதை தாண்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்தால் கூட சுத்தமாக பிக்கப் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அந்த வெஹிக்கிளை திருப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முன்னாடி போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கலாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ தான் போய் பேசணும். நான் ஆக்சுவலாக அது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நான் பழைய மாருதி 800 வச்சுருப்பேன். 5 பேர் வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஃபுல்லாக. இந்த ஆக்சிலேட்டர் ஊன்னு கொடுத்து அப்படியே நகர்த்தி திருப்புறதுக்குள்ளே, நான் மாருதி 800 தப்பாக சொல்லலை, ஃபுல் லோடில் ஓட்டும்போது இப்போ நார்மலாக இருக்க காரை விட அப்படியே திருப்பி ஒரு இன்ஜின் சிரமப்படுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஃபுல் லோடு இப்போ என்னையும் பாய்ச்சா மாதிரி நான் ஆள் ஒரு 5 பேர் உட்காந்துருந்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிலோ அந்த வண்டியில் லோடு இருக்கும். அப்போ திருப்பும்போது அதே சுச்சுவேஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், சார் டயரில் காற்று கம்மியாக இருக்குது போல் அப்படிங்கிறேன். இல்லை சார் வண்டியில் 10 டன் லோடு இருக்குது, அதனால் வண்டி இப்படி தான் இழுக்கும், நான் ஹெவியாக ஆக்சிலேட்டர் கொடுத்து நகர்த்தினா தான் வண்டியை நகர்த்தவே முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ டாப் ஸ்பீடுன்னு பார்த்தா 40 அவ்வளோதான் போகுமா. அதாவது ஃபுல் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போனாலும் 40க்கு மேலே போகாது. ஆக்சுவலாக ஓவர்லோடு அவர் வச்சிருக்கிறது ஓவர்லோடு. ஓகேங்களா, அந்த வண்டியோட கெப்பாசிட்டி ஒரு 4.5 டன்னுன்னா எனக்கு சரியாக தெரியல, பட் 4.5 டன்னுன்னா ஒரு அதிகமான லோடு ஏற்றிருக்காரு. 10 டன் லோடு உள்ளே இருக்குது சார். நான் வண்டியை எடுத்துகிட்டு ஹைவேல போனால் 45 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இந்த வண்டி வேகம் போகாது அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அந்த ஸ்பீட்லேயே நான் போய் சேர்க்கணும் அப்படின்னாரு. அவர் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுருக்கார். அவர் டைல்ஸ் கடை வச்சுருக்க ஒரு நபர். அவர் எனக்கு வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டு நேராக போய் கஸ்டமர் வீட்டில் இறக்கிட்டு அங்கே கேஸை பிடிச்சிட்டு இங்கே வரது தான் அப்படின்னு அவர் சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுருக்கிறவரே சொல்கிறாரு. 10 டன் எடை ஏற்றிட்டேன் சார், வெயிட்டு வந்து இழுக்கிறது சிரமம், 45 கிலோமீட்டர் வேகத்தில்
நான் கொண்டு போய் பொருளை சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிக்கப் கம்மி, அதிகப்படியான எடையை ஏற்றுறது சிரமம். நம்ம என்ன பண்ணுவோம், 4.5 டன் வண்டியில் டீசல் இன்ஜினில் பட்டையை எக்ஸ்ட்ரா போட்டு 8 டன் வரைக்கும் எடையை ஏற்றி ஓட்டுவோம். அது மாதிரி ஏற்றுனா இன்ஜின் இழுக்கிறதுக்கான இழுவைத்திறன் அந்த வண்டியில் கம்மியாக இருக்குது. ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது அதிக லோடை வச்சுக்கிட்டு ஹில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, சிஎன்ஜியில் ஏறவே முடியாதுன்றது தான் ஒரு அதிகமான லோடு. நான் சொல்கிறது அதிகமான லோடு. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்கு கம்மியான லோடு வச்சு எடுத்துறீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம், தப்புலாம் இல்லை, எடுத்துகிட்டு போக முடியும். பட் அதிகப்படியான எடையை எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னும் போது கொஞ்சம் இன்ஜின் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து மேஜர் ரீசன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனிவே அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎன்ஜி வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள், ஹெவி ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது டைமிங் லோடு ஓட்டுறது ரொம்ப சிரமம், அதிகப்படியான எடையை ஏற்றுறதும் சிரமம். அதிகப்படியான எடையை ஏற்றுனீங்க அப்படின்னா ஸ்பீடுங்கிறது கம்மியாக தான் போக முடியும். ஸோ ஃபியூல் ஸ்டேஷனில் நின்னீங்கன்னா நீங்கள் வண்டியாக நின்னாலே உங்கள் வண்டி ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் எடுத்துக்கும். இல்லை லோடு இல்லாமல் மாட்டினீங்க அப்படின்னா அங்கேயே நின்று ஃபில் பண்ணிட்டு போகிற சூழல் வரும். நடுவில் நின்றுச்சு அப்படின்னா கயிறு கட்டி இழுக்கக்கூடிய சூழலும் வரும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியல் ஹெவி ட்ரக்ஸ், நான் சொல்கிறது ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடையாது. ஏன்னா ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் முக்கால்வாசி சிட்டி பயன்பாட்டுக்கு ஓட்டுவீங்க. அப்படியே இல்லைனாலும் ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒரு அதுவுமே டைமிங் லோடு எடுக்க முடியாதான் நினைக்கிறேன். சின்ன வண்டி அந்த லைக் இன்ட்ராவில் ஒரு வீரோவில் ஒரு சிஎன்ஜி எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் டைமிங் லோடு இருக்குது. அந்த இதில் வாழைக்கட்டு இலக்கட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்கலாம் இருக்கு. அதுக்கு இது செட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். படா தோஸில் வந்து டைமிங் லோடு ஏற்றுறவங்க பார்த்துருக்கேன். மீன் இதெல்லாம் பொலிரோ பிக்கப்பில் டைமிங் லோடு ஏற்றுறவங்க பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில் டைமிங் லோடுக்காக வெஹிக்கிள் எடுக்கிறீங்க, அதை சிஎன்ஜி போகலாமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. சிட்டி பயன்பாட்டுக்காகவும் சொந்த பயன்பாட்டுக்காகவும் நீங்கள் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா சிஎன்ஜியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ தான்ப்பா லோடு ஏற்றுவேன், அதுக்கு இந்த வண்டி எனக்கு போதும், அதை சிஎன்ஜியில் எடுத்துக்கலாம்னா தாராளமாக ஏற்றுக்கலாம். நான் சொல்கிறது சிட்டி பயன்பாடு, சொந்த பயன்பாட்டுக்காக சிஎன்ஜி வெஹிக்கிளை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். சிஎன்ஜி வெஹிக்கிள் உண்மையிலேயே லாபகரமானது தான். ஏன்னா அன்றைக்கி ஹெவி ட்ரக்ஸ் இருக்கிற அவரே டைல்ஸ் வியாபாரின்னு சொன்னால அவரே எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சார் எனக்கு லாபம் அதிகமாக வருது, நான் அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் இதுக்கு வந்து போனேன். ஹைவேல ஓட்டினா ஒரு 8லேருந்து 9 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். டீசலில் ஓட்டினா 4.5 to 5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும். எனக்கு வந்து இது அதிக லாபத்தை கொடுக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் 1 வருஷமாக சிஎன்ஜியில் யூஸ் பண்ணுறதுனால அவர் பழகிக்கிட்டார். எப்படின்னா இன்றைக்கி சிஎன்ஜி கேஸ் டேங்க் ஃபில் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாரு. டேங்க்கில் வந்து அரை டேங்க் இருக்குது, போகிற வழியில் பார்த்துக்கலான்ற ரிஸ்க்கே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா போகிற வழியில் பார்த்துக்கலான்னு போய் கேஸ் தீர்ந்து போச்சு, பாதியில் தீர்ந்துருச்சு அப்படின்னா டிராக்டரில் கட்டியோ, அதுவும் யோசிச்சு வரேன், 10 டன் எடையை இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு வெஹிக்கிளை நீங்கள் கூப்பிட்டு வந்து தான் அந்த வண்டியை இழுத்துட்டு போகணும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை வெஹிக்கிளோட சேர்த்து 15 வண்டியோட சேர்த்து உள்ளே இருக்க லோடோடு சேர்த்து அதை இழுத்துட்டு போகணுன்னா நீங்கள் அந்த கேஸில் மிச்சம் முடிக்கிற லாபத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் விட்டுருவீங்க. ஸோ அதனால் அவர் சொன்னது என்னென்னா, எனக்கு இது பழகிருச்சு சார், நான் கேஸ் இருந்தால் தான் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போவேன், கேஸ் இல்லை கேஸ் கிடைக்கல அப்படின்னா நான் அன்னைக்கு வந்து லோடு எடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறவர், அதனால் அவர் ஷெடியூலை மாற்றிக்க முடியும். பட் நீங்கள் இந்த மாதிரி அந்த எப்படி சொல்ல, இந்த டைமிங் லோடு ஏற்றுற ஆள் இல்லைனா ஸ்டாண்டில் போட்டு ஓட்டுறீங்க கொள்றீங்கன்னும் போது சில சிரமங்களை நான் சொன்ன இந்த சிரமங்களை நீங்கள் முக்கியமாக வந்து அனுபவம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து மேபி நீங்கள் சிஎன்ஜியில் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் சிஎன்ஜி வெஹிக்கிளுக்கு வந்து போங்க. நான் போகவே வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் இப்பயுமே சொல்லிடுறேன், நானும் ஒரு சிஎன்ஜி கார் யூஸர் தான். நிறைய டாக்ஸி ஆப்ரேட்டர் சிஎன்ஜியில் வந்து வச்சுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல லாபகரமாக இருக்குது அப்படின்னு நான் பேசின வரைக்குமே சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் நிறைய டாக்ஸியில் போகும்போது அவங்கள்ட்ட மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது என்னெல்லாம் கேட்கும்போது அவங்களும் சொன்னவங்க இருக்காங்க, எனக்கு ரொம்ப லாபமாக இருக்குது சார், எனக்கு வந்து ஒரு பெட்ரோல் வண்டியை விட எனக்கு இதில் ரொம்ப லாபம் அதிகம் கிடைக்குது, நான் ஒரு டீசல் வண்டி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், அதை விட அதில் லாபம் அதிகம் கிடைக்குதுன்னு சொன்னவங்க இருக்காங்க. ஆனால் அப்படியே கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்றதை நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது கம்ப்ளீட்டாக ஓனர்ஸ் யூசர்ஸ்டேருந்து எடுத்த டேட்டாவை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன்.
உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் யாராவது சிஎன்ஜியில் கமர்ஷியல் வெஹிக்கிளோ ஹெவி ட்ரக்ஸோ வாங்கலான்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மேபி இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ராஜேஷ் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் அதுலேருந்து இணைஞ்சிருக்காரு. சமீபமாக நம்ம சேனலில் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து ராஜேஷ் தான் வந்து பண்ணுறாரு. அவர் பண்ணக்கூடிய வீடியோக்களுக்கும் ஆதரவு வந்து கொடுங்க. ஏதாவது கமர்ஷியல் வீடியோஸ் வந்து பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து அந்த வீடியோக்களை பண்ணுவோம். ஸோ ரொம்ப நன்றி.